வாழ்க வளமுடன். தேவக்கோட்டை சீதாலட்சுமி. உறவுகள் தொடர்கதை. இது ஒரு கதை. மாலதி என்ற பெண்ணின் கதை. உறவுகளை நான் பெருசா நினைக்கிறதில்ல, மதிக்கிறதில்ல. பெரிய என் உறவு வட்டத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகிட்டே வந்தேன். அதை மாடர்ன் லைஃப் ஸ்டைல்னு நான் நினைச்சேன். சமீபத்துல என் தோழி ஒருத்தரோட வீட்டு கிரகப்பிரவேச விழாவுக்கு போயிருந்தேன். அவளோட 3 தலைமுறை உறவுகளோடும் அவ அரவணைப்பிலேயே இருந்ததோடு விழாவுக்கு அத்தனை பேரையும் வரவழைச்சிருந்தா. அவங்களோட சந்தோஷம், நல விசாரிப்புகள், கேலி, கிண்டல், உரிமை, கடமைன்னு விழாவே அமர்க்களப்பட்டு போனது. உங்க தாத்தாவும் நானும் பெரியப்பா மகன், சித்தப்பா மகன்னு தாத்தா ஒருவர் பேரனுக்கு உறவு முறையை விளக்கி கொண்டிருக்க, வாட்ஸ்அப்ல இருக்கியா, இனி லெட்ஸ் ஸ்டே இன் டச்ன்னு ஒருவருக்கொருவர் அலைபேசி எண்களை பரிமாறிக்கொண்டார்கள். இந்த தலைமுறை இளசுகள், நீ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன்னு ஏன்பா என்கிட்ட சொல்லல? நான் ஆட்டோமொபைல் கம்பெனி அதுல ஹெச்ஆரா இருக்கேன். உன் ரெஸ்யூமை ஃபார்வேர்டு பண்ணுன்னு தூரத்து தங்கையோட மகனுக்கு வேலையை உறுதி செய்துட்டு இருந்தார் ஒருத்தர். நாம தாயில்லா பொண்ணாச்சேன்னு கவலைப்படாதே. உன் டெலிவரி அப்போ சித்தி ஹெல்ப்புக்கு வர்றேன். பெயின் வந்தது எனக்கு ஒரு ஃபோன் போடுன்னு வளகாப்புக்கு வந்திருந்த கையோட ஒரு பெண் அந்த பெண்ணிடம் சொல்லி கொண்டிருந்தாள். இப்படி எல்லா வகையிலும் ஒருத்தருக்கொருத்தர் பலமா கூடிய உறவு சங்கிலியை நான் தொலைத்ததை உணர வைச்சது அந்த விழா. இப்போ என் சொந்தங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாம் சேகரிச்சுட்டு இருக்கேன். இந்த அவசர உலகுல, பரபரப்பான வேலை சூழலில் சொந்தங்கள் எல்லாம் அரவணைத்து செல்ல நேரம் இருப்பதில்லை என்பதை ஏற்க முடியாது. திருமண அழைப்பிதழ் தந்த உறவினர் வீட்டு திருமணத்திற்கு செல்ல முடியவில்லை. வெளியூர் பயணம், அலுவலக மீட்டிங், பிள்ளைகளின் டேர்ம் எக்ஸாம், பல காரணங்கள் சரி. ஆனால் திருமணம் முடிந்த பின்னும் கூட திருமணத்திற்கு வர இயலாத நிலையை சொல்லி அவர்கள் வீட்டிற்கு சென்று விசாரித்து உறவை பலப்படுத்தும் வாய்ப்பை ஏன் பலரும் முன்னெடுப்பதில்லை? ஒரு ஃபோன், கல்யாணம் நல்லபடியாக முடிந்ததா? நிச்சயம் அடுத்த முறை ஊருக்கு வரும்போது வீட்டுக்கு வந்து பார்க்கிறோம் என்று ஒரு ஃபோன். அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. மெட்ரோ லைஃப்ல ஓடிக்கிட்டே இருக்கோம். வேலை டென்ஷன்ல கல்யாணம் மறந்து போச்சு. இவையெல்லாம் சப்பை காரணங்கள். உண்மையான காரணம், அந்த உறவை பேணுவதில் ஆழ் மனதில் பிடிப்பு இல்லை. அப்பாவோட தாய்மாமன் பையன், இனி இந்த சொந்தத்தை எல்லாம் கண்டினியூ பண்ண முடியுமா என்று கேட்கலாம் பலர். இங்கு ஒரு பெரிய உண்மையை சொல்லணும். சமூக வலைத்தளங்களில் முன்பின் தெரியாத, முகம் தெரியாத நபர்களுடன் எல்லாம் நாள் தவறாமல் தொடர்பில் இருக்கும் ஒரு நண்பன் தோழிக்கு பிறந்த நாள் வாழ்த்து அனுப்புவதும், வெளி மாநிலத்தில் ஒரு தமிழனுக்கு உதவி என்றதும், நம்மாளு என்று நர்த்தம் துடிக்க இணைய புரட்சியில் இறங்குவதும், ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்டு என்ற அறிமுகமான யார் யாருடனோ இணைய முடிகிறது இந்த தலைமுறைக்கு. ஆனால் உறவுகளை தொடர முடியவில்லை என்பது எவ்வளவு முரண்பாடு! வேர்களை அறுத்து கொண்டு கிளைகளை பரப்ப துடிக்கிற இம்மனநிலையை என்ன என்று சொல்வது? சமூக வலைத்தளங்களின் வெற்றிக்கு அடிப்படை என்ன என்று தெரியுமா? சொந்தங்கள் ஒன்று கூடி பேசி மகிழும் வீட்டு விசேஷங்கள் தான். கல்யாணத்தில், காதுகுத்தில், சடங்கில், ஊர் திருவிழாவில் என அடிக்கடி உறவுகள் அனைத்தும் ஓரிடத்தில் கூடி பேசி, சிரித்து, அழுது, கோபம் கொண்டு, விருந்து உண்டு கலைந்து சென்ற நம் முந்தைய தலைமுறையினரின் சந்தோஷம் இந்த தலைமுறைக்கு கிடைக்கவில்லை. உறவினர் விசேஷங்களையும் ஊர் திருவிழாவையும் மாடர்ன் வாழ்வில் தவிர்த்ததால் கூடி பேசி சிரிக்க வழியற்று போன இந்த தலைமுறை இணைய வீதி எங்கும் ஜனத்திரள் பார்க்க உற்சாகமாகி போனது. யார் யாரிடமோ அறிமுகமாக பேச, சிரிக்க, வம்பிழுக்க, கோபம் கொள்ள, வெளியேற என பொழுதுபோக்கி திரிகிறது. அதில் தான் சந்தோஷம் இருப்பதாக நினைக்கிறது. எனவே பிள்ளைகளை ஆபத்து நிறைந்த இணைய வெளியில் இருந்து உறவு வட்டத்துக்கு மடைமாற்றுங்கள். அதற்கு உறவுகள் வேண்டும் என்ற உணர்வு முதலில் வர வேண்டும். எதுக்கு உறவு?
பொறாமை, புரணி, பகை பேசுறதுன்னு ரொம்ப வெறுத்துட்டேன் என்ற அனுபவம் சிலருக்கு இருக்கலாம். உறவுகள் அனைத்தும் அப்படி அல்ல. அது தனி மனித குணத்தின் வெளிப்பாடு. நல்லது தீயது எங்கும் எதிலும் உண்டு என்பது போல உறவுகளிலும் நல்லவர்கள் தீயவர்கள் குணம் கெட்டவர்கள் இருப்பார்கள் தானே. அதற்காக ஒட்டுமொத்த உறவுகளும் வேண்டாம் என்று விலக்கத் தேவையில்லை. எவ்வழி நல்வழி, அவ்வழி நம்வழி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை.